இளப்பட்ட பசங்களால நமக்கே மலை மேல ஏறணும்னா மூச்சு வாங்குது. அதே 100 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு மலை மேல ஏறணும்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதுவும் தினமும் இதை பண்ணணும்னா யோசிக்க முடியுதா? சோ இப்படிதான் ஒரு கூட்டம் சபரிமலையில தினமும் பக்தர்களை பம்பை நதிக்கரையில இருந்து மேல சன்னிதானம் வரைக்கும் தூக்கிட்டு வராங்க. சோ கீழே இருந்து மேல கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் ஒரு செங்குத்தான மலைப்பகுதி. சோ கீழே இருந்து மேல வரதுக்கு 2 மணி நேரம், மேல இருந்து திரும்ப கீழே வரதுக்கு 2 மணி நேரம், இடையில வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் பிரேக் எடுப்பாங்க. சோ யார் இவங்க, இவங்களுடைய ஒரு நாள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? சோ இவங்க தான் டோலி தாங்குபவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்க நிறைய பேர் சபரிமலை போயிருந்தீங்கன்னா பார்க்கலாம். ஒரு 4 பேர் சேர்ந்த ஒரு குழு ஒரு 2 கம்பை தூக்கிட்டு மேல வந்து ஒரு பெரும் நாற்காலி ஒரு ஆளா உட்கார வச்சு டோலி டோலின்னு மழையோ வெயிலோ கத்திட்டே கீழே இருந்து மேல வருவாங்க. சோ இப்படி ஒரு ட்ரிப் அவங்க பண்றதுக்கு 6500 ரூபாய் சம்திங் அவங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. சோ ஒரு சேட் நியூஸ் என்ன அப்படின்னா வந்து சபரிமலையில கிட்டத்தட்ட வந்து 1200 டோலி தூக்குபவர்கள் இருக்காங்க. ஆனா அதுல முக்காவாசி பேர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அதுலயும் முக்காவாசி விவசாய மக்கள் தான். அதுல சரியான வருமானம் வராதனால இந்த மாதிரி டோலி தூக்குறதுக்கு அவங்க வந்துருவாங்க. இது வந்து ஒரு சீசனல் பிசினஸ் அப்படிங்கிறனால இதுல வந்து அவங்க எதிர்பார்க்கிற ஒரு வருமானம் வருது அப்படிங்கிறதுனால விவசாயத்தை விட்டுட்டு அவங்க வந்து இந்த மாதிரி டோலி தூக்க வந்துருவாங்க.